இருக்கேன், நல்லா இருக்கியா? மாமா நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கல்பனா எப்படி இருக்கே? நல்லா இருக்கியா? ஹாஸ்டல்ல இருந்து இன்னைக்கு தான் வந்திருக்கேன். அப்பா படிப்பெல்லாம் முடிஞ்சிச்சா? இனி படிப்பு வேலை ஒண்ணும் இல்லையே. வந்தா சீக்கிரமா போகணும்னு சொல்ற. இனிமே நம்ம வீட்டுல தானே இருப்ப. சொல்லுடி சொல்லுடி. ஆமாக்கா படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமே உங்க வீட்டுல தான் இருக்க போறேன் என் கல்யாணத்து வரைக்கும். என்ன கல்பனா இப்பதான் வந்திருக்க, அதுக்குள்ள கல்யாணம் சரி போய் குளிச்சிட்டு சாப்பிடலாம் வா. உனக்காக எவ்வளவு நேரமா வெயிட் பண்ற தெரியுமா? உங்க அக்கா உனக்காக விதவிதமா சமைச்சிருக்கா தெரியுமா? அப்படியாக்கா? எனக்காக தான் சமைச்சியா? உனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறேன் இல்ல? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லடி, உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்வேன்? சீக்கிரமா குளிச்சிட்டு வா, சாப்பாடெல்லாம் சூடாடுது, அதுக்குள்ள நான் எடுத்து வைக்கிறேன். கல்பனா ஒரு வழியா வந்துட்டியா? கனவுலெல்லாம் நீ தான் வர தெரியுமா? உங்க அக்கா கிட்ட நான் எப்படி சொல்றது? மாமா உனக்கு விதவிதமா கதையெல்லாம் சொல்றேன் சரியா? ராத்திரி நேரத்துல என் ரூமுக்கு வந்துரு, உனக்கு சொர்க்கத்தவே காட்டுறேன். என்ன சொல்ற? என்ன சொல்றீங்க? அப்படின்னா சொர்க்கம் உங்க ரூம்ல இருக்கு? ஆமா என் ரூம்ல தான் இருக்கு. அது உனக்காக வெயிட் பண்ணுது சொர்க்கம் தெரியுமா? அப்படின்னா என் அக்கால நிறைய பாத்திருப்பாளே சொர்க்கத்தை. உங்க அக்காளுக்கெல்லாம் விதவிதமா நான் காட்டிக்கிட்டு தான் இருக்க சொர்க்கத்தை. நீ இப்பதானே வந்திருக்க, உனக்கு நான் சொர்க்கத்தை காட்டுறது வேணாவா? நைட்டுக்கு என் ரூமுக்கு வந்துடுறியா? சொல்லு. மாமா நீங்க போற ரூட்டே சரியில்லை, பாத்துக்கோங்க. என்ன கல்பனா இவ்வளோ வருஷமா உன் பின்னாடி நான் சுத்துறேன், ஒரே ஒரு வாட்டி கிரீன் சிக்னல் காட்டிட மாட்டியா எனக்காக? மாமா இதெல்லாம் சரியில்லை, நான் உன் பொண்டாட்டியோட தங்கச்சி, அவ்வளோதான் பார்த்துக்க, இதுதான் லிமிட்டு. அதேதான் இதுதான் என் லிமிட்டு. அதனால தான் நான் உன்னை கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு கிரீன் சிக்னல் கிடைக்குமா? அவ்வளவுதானே. இப்ப காட்டுற கிரீன் சிக்னல் இதோ உங்க பின்னாடி தான் எங்க அக்கா நிக்கிறா. அக்கா கிரீன் சிக்னலா காட்டிட்டா? அத நீ காட்டாத, நான் காட்டுறேன். இந்த சிக்னல் போதுமா? மூஞ்சு மோகரியம் கிரீன் சிக்னலாவே நான் கிரீன் சிக்னல்